ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்மாவோட 34, 35, 36 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ ஃபேங்ஜியான் அட்டாக் பண்ணி மூவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருப்பான். அப்புறம் அந்த ஃபேங்ஜியான் அதையும் தாண்டி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரென்த்னு என்னன்னு தெரியுமான்னு ஃபேங்ஜியானை தூக்கி போட்டு பொழந்திருப்பான். அப்புறம் கடைசியை கேட்கறேன், இப்போ நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி இல்லைன்னா உன்னோட கல்டிவேஷன் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ நீ தோத்துட்டு அப்படின்னு ஒத்துக்க மாட்டியா, அப்ப சரி நான் தோத்துட்டேன் அப்படிமா. அப்ப நம்ம சர்வன்ட்டே அந்த ஃபேங்ஜியான் அப்புறம் மாஸ்க் போட்டுருக்கணும், எல்லாருமே ஷாக் ஆகணுங்க. அப்ப அந்த ஃபேங்ஜியான், டே முட்டாள், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர், நீ இப்ப தோத்துட்ட அப்படின்னா உங்க குயின் ஃபேமிலியோட இன்னர் கிளானே தோத்தா மாதிரி அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, இந்த பேட்டில் உனக்கும் எனக்கு தான் நடந்துச்சு, சோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, இப்ப நம்ம பேட்டில் முடிஞ்சு என்னோட சர்வன்ட்டை ரிலீஸ் பண்ணிரு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான், டே உனக்கு வெக்கமா வேலையான்னு கத்துறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுக்கணும் ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபேங்ஜியானை தூக்கிட்டு, பிக் பிரதர் உங்களுக்கு இன்ஜுரி எதுவும் இல்லையே அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப அந்த ஃபேங்ஜியான், எனக்கு எந்த இன்ஜுரியும் இல்லை, நான் ஓகே தான் அப்படின்னு ஷாக் ஆகிறான். இங்க என்ன நடக்குது, என்னோட பாடி இன்ஜூர் ஆகவே இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு ஏற்கனவே இருந்த இன்ஜுரிலாம் ஹீல் தான் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோ போட்ட அந்த கல்லை பார்த்துட்டு அந்த ஃபேங்ஜியான், எனக்கு இப்பதான் புரியுது, அந்த குயிஃபங் என்ன அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலாக என்ன ஹீல் தான் பண்ணிருக்கான், அதுவும் சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஹீல் பண்ணிருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சர்வன்ட்டை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். என்னோட ஸ்ட்ரென்த் அன்பேலன்ஸா இருந்துச்சு, என்னோட ஸ்ட்ரென்த்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அந்த சண்டையில அவன் சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் நம்ம ஹீரோ பார்த்து, டே பைத்தியக்காரா, இந்த சண்டையோட ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன ஒரு ஆப்பனண்டாவே நீ மதிக்கலையா அப்படின்னு கத்துறான். அப்புறம் இந்த பேட்டில் நான் தான் தோத்தேன், நீ எதுக்கு சரண்டர் ஆன, எனக்கு இறக்கம் காட்டுறியா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ, உனக்கு இன்ஜுரி இருந்துச்சு, அதனால தான் உன்னை ஹீல் பண்ணேன், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் குயின் ஃபேமிலி அப்படிங்கிறான். அப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே இல்லல்ல, அப்ப நாம ஒன்னும் எனிமீஸ் இல்லல்ல அப்படின்னு இந்த ஃபேங்ஜியானை கிராஸ் பண்ணி போறான். குயின் ஃபேமிலியோட ஹேண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட பிரேவை ஏத்துக்காங்க அப்படின்ட்டு போய் அங்க ப்ரே பண்றான். நான் குயின் ஃபேமிலியில ஒரு மெம்பர், இந்த யங் ஜெனரேஷன் பீப்புள்ஸ்லாம் நம்ம ஆன்சிஸ்டர்ஸை பத்தி எந்த ஒரு நாலேஜ் இல்லாம இருக்காங்க, ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன், குயின் ஃபேமிலியில இருக்க ஆன்சிஸ்டர்ஸை பத்தி எல்லாத்துக்குமே தெரிய வைப்பேன். அப்புறம் இனிமே குயின் ஃபேமிலியில இன்னர் கிளான் அவுட்டர் கிளான் இருக்காது, எல்லாருமே ஒரே கிளானா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் அந்த ஃபேங்ஜியானை என்னடா சொல்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஃபேங்ஜியான், எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த இன்னர் மெம்பர்ஸ்லாம் அவுட்டர் மெம்பர்ஸை மதிக்க கூட மாட்டாங்க, நானே நிறைய வாட்டி அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவன் பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். அப்ப யாரோ ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அவன் தான் ஃபேங்ஜியான். அப்ப அங்க இருந்த குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர் சொல்றான், டேய் நீங்க எல்லாம் குப்பைங்க, என்னோட இடத்துல என்ன பண்றீங்க, இதுக்கு மேல உன்னை பார்க்க கூடாது அப்படிங்கிறான். அப்படி தெரியாம ஏதாவது என் கண்ணில் பற்றாத, உன்னை கண்டிப்பா கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான், அவங்களாம் எங்களை ஹியூமனா கூட பார்த்தது இல்ல, ஆனா இவனும் குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர் தான், இவன் என்ன அவனோட ஃபேமிலியில ஒருத்தனா ட்ரீட் பண்றான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் இந்த பேட்டில் தோத்துட்டேன், நீங்க எங்க இருந்து போலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருவனுங்க என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப நம்ம சர்வன்ட், யங் மாஸ்டர் நீங்க தான் கிரேட் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஃபேங்ஜியான் முதுகுலயே யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த மாஸ்க் போட்டுருக்கோம் தான், டே பைத்தியக்காரா எதுக்கு உன்னோட தோல்வி ஒத்துக்கிட்ட, நீ போய் இப்ப அந்த குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர் அட்டாக் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான், எங்களோட பேட்டில் முடிஞ்சு நான் தோத்துட்டேன், இதுக்கு மேல அவனை அட்டாக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கோம், டே முட்டாள் மறந்துட்டியா, அந்த குயின் ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல, அதனால இப்ப போய் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு மறுபடியும் அவனை அடிக்கிறான். அந்த ஃபேங்ஜியான் அந்த இடத்த விட்டு நகராம அடி வாங்கிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த மாஸ்க் போட்டுருக்கோம், ஃபேங்ஜியான் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து தடுத்துட்டு, எதுக்கு எங்க குயின் ஃபேமிலியில இருக்க ஒரு மெம்பரை அடிக்கிற அப்படின்ட்டு, இப்போ உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம், நீ அந்த யூ ஃபேமிலிக்கு வேலை செய்யற ஒரு நாய் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணது இந்த ஸ்டேஷன் அட்டெண்டர், அவர் குயின் ஃபேமிலியோட மெயின் கிளான்ல இருந்தாரு அப்படிங்கிறான். அவரு பேரு குயின் டாகாய். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கோம், டே பைத்தியக்காரா நீ என்ன உளறிட்டு இருக்க, என்ன குயின் ஃபேமிலி என்ன குயின் டாகாய், குயின் ஃபேமிலியோட மெயின் கிளானா, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோ, நீ வேற ஒரு ட்ரைப்ல இருந்து வந்ததானே சொன்னேன், ஆனா உன்னை இதுக்கு முன்னாடி எங்க குயின் ஃபேமிலியோட மெயின் கிளான்ல பாத்துருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் நீ ஒன்னும் அவுட் சைடர் இல்ல, அப்புறம் நீ எங்களை அட்டாக் பண்ண யூஸ் பண்ண ரோப் இருக்குல்ல, அது பிளாக் கோல்டால செஞ்சது, அதை ராயல் ஃபேமிலியில இருக்கீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறான். உனக்கும் அந்த யூ ஃபேமிலிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கேன், நீ என்னடா ஏதோ தேவையில்லாம வளரிட்டு இருக்கிற, நான் ஒரு அவுட் சைடர் தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க, நீ குயின் ஃபேமிலியா இல்ல யூ ஃபேமிலியான்னு கண்டுபிடிக்கலாம், உன்னோட ஹெட் கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கணும், டே நீ என்ன சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டே. அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கேன், சரி ஓகே, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் குயின் ஃபேமிலில இருந்து வருவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு அவன் மாஸ்க கழட்டுறான். இவன் தான் குயின் ஃபேமிலியோட ஸ்டேஷன் அட்டெண்டர், இவன் பேரு குயின் டாகாய். அப்ப அந்த குயின் டாகாய், நான் குயின் ஃபேமிலியோட மெயின் கிளான சேர்ந்தவன் தான், அப்புறம் இப்ப நான் யூ ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு, இந்த 5 மேஜர் ஃபேமிலிஸ்லயே குயின் ஃபேமிலி தான் ரொம்பவே வீக், அப்புறம் யூ ஃபேமிலி தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த குயின் டாகாய், இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், எல்லாரும் போய் அந்த குயிஃபங்க கொல்லுங்க, நான் உங்களை யூ ஃபேமிலியில சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, இப்ப நான் குயின் ஃபேமிலில இருந்து லீவ் ஆயிக்கிறேன், இப்ப நான் ஒரு யூ ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு அந்த குயின் டாகாய் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, உனக்கு என்ன குயின் ஃபேமிலி
ஃபேமிலியோட மெயின் கிளானை பத்தி தெரியும். இப்ப நீ யூ ஃபேமிலியில வேலை செய்யற ஒரு நாய் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் ஸ்டெப் ஃபாதர் இவன் தான் அந்த ஃபேங்ஜியானை வளர்த்தா நடக்குது. நீங்க இத்தனை நாளா பண்ணதெல்லாம் எங்களை மாதிரி அவுட் சைடர்ஸை வச்சு யூ ஃபேமிலிக்கு ஆர்மி கிரியேட் பண்ணதானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குயிங் டாகாய் ஆமா நீங்க எல்லாம் வெறும் நாய்ங்க தான், உங்களுக்கு சாப்பாடு போட்டா சாப்பிடுவீங்க, யூ ஃபேமிலியில இருக்கிறத நினைச்சு நீங்க பெருமை தான் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறம் இப்ப என்னோட ஐடென்டிட்டி வெளியே வந்துருச்சு, அந்த குயிங் ஃபேங்க யாரு கொல்றீங்களோ என் கூட நீங்க யூ ஃபேமிலியில ரிச்சா இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கவங்கலாம் நம்மளோட ஸ்டெப் ஃபாதர் இவ்வளவு நாளா போய் சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் இப்ப நம்ம யூ ஃபேமிலி சைடு இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா இருக்கிற 5 மேஜர் கிளான்லயே யூ ஃபேமிலி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு வாங்க எல்லாரும் அந்த குயிங் ஃபேங்க வந்து கொல்லுங்க அப்படின்னு நமக்கு ஹீரோ கொல்ல போறாங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் வாங்க மாஸ்டர் இங்க இருந்து ஓடி போயிடலாம், அவனுங்க நம்மள கொன்றுவாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சர்வெண்ட் கிட்ட சில பேர் பணம் இருந்தா இந்த மாதிரி தப்பான செயல்லாம் செய்வாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு இப்ப தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சிருச்சு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஃபேங்ஜியான் நீங்க எல்லாம் ஒரு நாய்ங்க, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் நீங்க தப்பு பண்ண போறீங்களா, நீங்க இவ்வளவு நாள் குயிங் ஃபேமிலியில இருந்ததுக்கே அர்த்தம் இல்ல அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் பொளந்து கட்டுறான். அப்ப நம்ம சர்வன் நீ எதுக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஷாக் ஆகறான். அப்ப அந்த குயிங் டாகாய் குயிங் ஃபெங்ஜியான் எதுக்கு நம்ம ஆளுங்களே அடிக்கிற, நான் உன்னோட வளர்ப்பு அப்பா சொல்றேன், நீ யூ ஃபேமிலியோட சாப்பாடு சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்க, நீயும் யூ ஃபேமிலியோட ஒரு நாய் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் என்னடா சொன்ன அப்படின்ட்டு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்றான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் சொல்றான், நீ யூ ஃபேமிலியோட ஒரு நாய், என்னை இத்தனை நாளா ஏமாத்தி இருந்திருக்க, என்னோட லாஸ்ட் நேம் குயிங், நான் குயிங் ஃபெங்ஜியான், நான் குயிங் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், என் உடம்புல குயிங் ஃபேமிலியில இருக்க வாரியர்ஸோட பிளட் ஓடிட்டு இருக்கு, நான் செத்தாலும் சாவணும் தவிர உங்ககிட்ட நாய் மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரி வச்சுதான் இந்த ஃபெங்ஜியான் இந்த ஃபாரினர் கிளான்ல இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு டேலண்ட்டும் இருக்கு எக்ஸ்ட்ரானரி பவரும் இருக்கு, நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த ஃபேங்ஜியான் அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை டெரரா பாக்குறான். நம்ம ஹீரோவும் சர்வெண்ட் நின்றுறானுங்க. பார்த்தா மலை மாதிரி அந்த ஃபேங்ஜியான் நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வெண்ட் உனக்கு என்ன வேணும், என் கூட சண்டை போடணுமான்னு கேக்குறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் அங்க இருந்த பேக் தூக்கிட்டு கிளம்புறான். அப்ப நம்ம சர்வெண்ட் அது எங்க லக்கேஜ் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் எனக்கு பசிக்குதேவா நம்ம சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ இனிமே நம்ம பிரதர்ஸ் அப்படிங்கிறான். அந்த ஃபேங்ஜியான் ஓகே அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த ஃபேங்ஜியான் வேற யாருக்காவது அடிமையா இருக்கிறதோட உங்களுக்கு பிரதராவே இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்ப நம்ம ரெண்டு பேத்துக்கும் பசிக்குது நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறான். அப்ப யாரோ குயிஃபாங் நீ எங்க போற, உன்னால எங்கேயும் போக முடியாது, உன்னை சுத்தி என்னோட ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது, நீ யார் அப்படின்னு கேக்குறான். எல்லாருமே யூ ஃபேமிலியோட சோல்ஜர்ஸ். பார்த்தா அந்த லிங்லாங் பைத்தியக்காரன் வரான். என்ன குயிஃபாங் நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாகுது, அப்புறம் இந்த டீமன் சிட்டில நீ அந்த ஃபாரினர்ஸ் கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதுல நீ செத்து போயிடும்னு பார்த்தேன், பார்த்தா அந்த ஃபாரினர் நீ தோக்கடிச்சிட்ட. அப்ப நம்ம ஹீரோ நான் டீமன் சிட்டில தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், அந்த குயிங் டாகாய்க்கு நீ தான் ஆர்டர் கொடுத்தியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லிங்லாங் ஆமா இப்ப அதுக்கு என்ன, நீ எனக்கு கிளவுட் ஷேடோ டவுன்ல பண்ணதெல்லாம் இப்போ உனக்கு திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேபிட்டலுக்கு வந்தால என் சிஸ்டரோட ஃபியான்சியே தேர்டு பிரின்ஸ் அவர் யூ ஃபேமிலி சேர்ந்தவர் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது, என்கிட்ட யூ ஃபேமிலியோட பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க வாரியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபேங்ஜியான் என்னால ஒன்னு இல்ல 2 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா தான் சமாளிக்க முடியும், ஆனா அங்க நிறைய இருக்கானுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் எங்க மாஸ்டர் இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க பார்த்தா எல்லாம் நம்ம டீம் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபேங்ஜியான் அப்புறம் சர்வெண்ட் 3 பேர் சண்டை போட ரெடி ஆயிட்டானுங்க. அப்ப ஃபேங்ஜியான் சொல்றான் இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக சாகிறதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன் அப்படிங்கிறான். அப்புறம் சாரி ஃபேங்ஜியான் நீ எங்க டீம்ல சேர்ந்ததுமே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன், நான் உன்னோட பிரேக் த்ரூ ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அதனால இவனுங்களை சீக்கிரமா முடிச்சுட்டு போலாம். அப்ப நம்ம ஃபேங்ஜியான் பரவாயில்ல எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேவர் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு என்னோட ஃபுல் பவர் வச்சு சண்டை போட போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வெண்ட் இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறான். 3 பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு நாங்க இந்த பேட்டில் எங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுவோம் அப்படிங்கிறானுங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த